இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸில் டாபிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி, அதோட ஃபவுண்டேஷன்ஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? பயோடைவர்சிட்டி, ஸோ MOEFCC அப்படின்னா என்ன அர்த்தம்? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இவங்க பயோடைவர்சிட்டியை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இன் அன் ஏரியா. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இன் அ கிவன் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிராணிகளோட வகைகள் அதை பற்றி பேசக்கூடியது தான் என்னதுன்னா பயோடைவர்சிட்டி. எத்தனை வகையான பிராணிகள் இருக்காங்க, அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகேவா? ஸ்பீசிஸ்குள்ளேயும் வெரைட்டி இருக்கும், ஸ்பீசிஸோட வெரைட்டியும் இருக்கும், நிறைய ஸ்பீசிஸும் இருக்கும். சரிங்களா? மொத்தமா அதே மாதிரி இடங்கள் இருக்குல்ல, ஈகோசிஸ்டம்ஸ் இருக்குல்ல, அவங்களோட வகைகள் கூட இருக்கும். ஸோ மொத்தத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதோட ஃபவுண்டேஷனை பற்றி நம்ம பார்க்கணும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டியை பற்றி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, ஈகோசிஸ்டம் ஸ்டெபிலிட்டிக்கும் பப்ளிக் ஹெல்த்துக்கும் பயோடைவர்சிட்டி ஸ்டேபிளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஈகோசிஸ்டம் ரெசிலியன்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, எந்தெந்த இடத்துல வந்து ஸ்பீசிஸோட டைவர்சிட்டி அதிகமாக இருக்குமோ, ஹையா இருக்குமோ, அந்த மாதிரி இடம்லாம் ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டிசாஸ்டரை தாண்டி கூட அது சீக்கிரமா என்ன பண்ணும்னா ரிகவர் பண்ணும். அதிகமான பயோடைவர்சிட்டி இருக்கிற, அதிகமான ஸ்பீசிஸ் இருக்கிற ஒரு இடம். சரிங்களா? முக்கியமான ஒரு பாயிண்ட். Recent devastating wildfires in Australia demonstrated that high biodiverse ecosystem bounce back far quicker than degraded or monoculture stands. ஆஸ்திரேலியாவில் நடந்த ஃபாரஸ்ட் ஃபயர் நம்மளுக்கு என்ன சொல்லுது? பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கிற இடங்கள்லாம் சீக்கிரமாக ரிகவர் ஆகுறாங்க டீக்ரேட் ஆன ஈகோசிஸ்டம்ஸை கம்பேர் பண்ணா. சரிங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட். ஹை பயோடைவர்சிட்டி ஈக்குவல் டு ஹை ரெக்கவரி. ஓகே, அடுத்தது ஃபுட் செக்யூரிட்டி. இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து இப்போ ஆக்டிவா என்ன பண்றாங்கன்னா, நிறைய கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப் வெரைட்டிஸை வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? பிளான்ட் பிரீடர்ஸ், ஜெனட்டிசிஸ்ட், இந்த மாதிரி இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கன்னா, டிஃப்ரெண்டான கிளைமேட்ல இருக்கிற ஆர் சர்வைவ் பண்ற கிராப்ஸ் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா டெவலப் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இங்கேயும் அவங்க என்னதான் ட்ரை பண்றாங்க, அதுவும் ஒரு கிராப் அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. சோர்ல மட்டும் இல்லை, ரைஸ்ல மட்டும் இல்லை, பருப்புல மட்டும் இல்லை, அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ்ல அதை ட்ரை பண்றாங்க. ஸோ ஸ்பீசிஸும் அவங்க நிறைய எடுக்கிறாங்க. அந்த ஸ்பீசிஸ்லயும் இப்போ ஒரு ஸ்பீசிஸ் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்பீசிஸ்க்கான ஒரு வெரைட்டி அவங்க பண்ணல, நிறைய வெரைட்டிஸ் அவங்க வந்து பண்றாங்க. எதுக்குன்னா, எந்த அளவுக்கு வெரைட்டி அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபுட்டுக்கு சாய்ஸஸ் அதிகமா இருக்கும். ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கேயும் டைவர்சிட்டி அதிகமா இருக்கிறது, வெரைட்டி அதிகமா இருக்கிறது முக்கியம் தானே? சரி சரி. பேண்டமிக் ப்ரிவென்ஷன். பேண்டமிக், ஸோ 2020ல COVID-19 என்ற ஒரு டிசீஸ் வந்தது, கொரோனா வைரஸ். என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஹெல்த்துக்கும் வைல்டு ஹேபிட்டட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்த பாப்புலேஷன், ஹியூமன் பாப்புலேஷன், சரிங்களா, எந்த கண்ட்ரியில இருக்கிற ஹியூமன் பாப்புலேஷன்ல வந்து ஜெனட்டிக் லெவல்ல அதிகமா இருக்கிறதுல ரொம்ப அதிகமா டைவர்ஸா இருக்கோ, அங்கதான் இருக்கிறதுலே கம்மியா கொரோனா வைரஸ் வந்து அட்டாக் பண்ணுச்சு. புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்போ நீங்க வந்து அமெரிக்காவை கம்பேர் பண்ணுங்க, இல்ல அமெரிக்கான்னு சொல்ல தேவையில்ல, ரெண்டு கண்ட்ரி இருக்காங்க, ஏ அண்ட் பி. ஏ கண்ட்ரியில இருக்கிற பாப்புலேஷன் மக்களோட ஜெனட்டிக்ஸ் இருக்குல்ல, ஜீன் இருக்குல்ல, அதோட டைவர்சிட்டி அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. இன்னொரு கண்ட்ரி பியில் இருக்கிற பாப்புலேஷனோட டைவர்சிட்டி ஜீன்ல டிஃப்ரெண்டா இருக்கு, எல்லாருக்கும் ஜீன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு.
இப்போ கொரோனா வைரஸ் வந்து 2 பேரையும் அட்டாக் பண்ண போச்சுன்னா யாரால ஈஸியா அதை அட்டாக் பண்ண முடியும்? யாரோட டைவர்சிட்டி இருக்கிறதுலே கம்மியா இருக்குமோ. ஸோ இதில் அவங்க என்ன ஃபைண்ட் பண்ணாங்கன்னா, எந்த கண்ட்ரியில் இருக்கிற டைவர்சிட்டி, ஜெனட்டிக் டைவர்சிட்டி கம்மியாக இருக்குமோ அங்கே தான் அவங்க தான் அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க. எது அதிகமாக இருக்குமோ அது கம்மியாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இது ஒரு பாயிண்ட். ஹெல்த்தும் பயோடைவர்சிட்டியும் என்ன ஆகுது, கனெக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட்டு. அதே மாதிரி காம்பேட்டிங் கிளைமேட் சேஞ்சுக்கும் பயோடைவர்சிட்டி ஹெல்ப் பண்ணுது. கிளைமேட் சேஞ்ச் ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். இப்போ நம்மளோட கிளைமேட் என்ன ஆகிட்டே மாறிட்டே போகுது. வருஷம் ஆக ஆக ஃப்ளட்ஸ் வருது, ட்ராட் வருது. அசாமில் இப்போ பாருங்க ஃப்ளட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி அசாமில் ஃப்ளட்டு வந்ததுக்கும் காரணம் என்ன? அவங்க வந்து எக்ஸ்டென்சிவா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பயோடைவர்சிட்டியை அழிச்சிட்டு இருந்தாங்க, டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் ஃப்ளட்டு வந்துட்டு. சரிங்களா? ஸோ பயோடைவர்சிட்டியை நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுனால நம்ம ஒரு வகையில் என்ன பண்ணுறோம்னா கிளைமேட் சேஞ்சை கூட என்ன பண்ணுறோம்னா கண்ட்ரோல் பண்ணுறோம். சரிங்களா? முக்கியமாக ஒரு டாபிக் வரும், ஒரு பாயிண்ட் வரும், கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சுக்கு முக்கியமான ஒரு காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். அது என்ன பண்ணும்னா சூரிய ஒளியில் வர அந்த சன்லைட் வந்து சிலதெல்லாம் ஸ்பேஸுக்கு வாபஸ் போகணும். வாபஸ் போக வேண்டிய சில லைட்ஸ் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அட்மாஸ்பியர்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா பிடிச்சி ட்ராப் பண்ணி வச்சிருவாங்க. அதனால நம்மளோட இந்த குளோபோட டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். எதனால? ஏன்னா அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு. கரெக்டா இல்லையா? இப்போ நம்ம வந்து நினைச்சு பாருங்க, ரீஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றோம். ரீஃபாரஸ்டேஷன் என்னது? ஃபாரஸ்ட்டுகளை திருப்பியும் உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்கும்னா அந்த ஃபாரஸ்ட், அந்த மரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காத்துல இருக்கிற நம்ம பொல்யூட் பண்ண கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணிடுவாங்க, குடிச்சிருவாங்க, சிங்க் பண்ணிடுவாங்க. அந்த கான்செப்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்சரிங் குளோபல் CO2 எமிஷன்ஸ். ஸோ பயோடைவர்சிட்டியை அகைன் பாதுகாக்கிறது, கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன் பண்றது. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்லாம் கார்பன் சிங்க்ஸா வேலை செய்யறாங்க, CO2 எமிஷன்ஸை லோவர் பண்றாங்க. ஓகே, சரி. இப்போ UNFCCC அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு பாடி இருக்கு. UNFCCCயோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஃபெடரேஷன் ஃபார் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். சரிங்களா? கிளைமேட் சேஞ்சுக்கான யுனைடெட் நேஷனோட ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன். சரிங்களா? அவங்க ஒரு முக்கியமான ஒரு புரோட்டோகாலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. புரோட்டோகால்னா என்னது? ரூல். புரோட்டோகால்னா என்னது? ரூல். எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூல். சரிங்களா? ஸோ அதில் வந்து அந்த ப்ரோட்டோகாலில் அவங்க வந்து நிறைய கண்ட்ரீஸை வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. நிறைய கண்ட்ரீஸை பிரித்து வச்சுருந்தாங்க. எப்படின்னா அனெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அனெக்ஸ் 1, அனெக்ஸ் 2, அனெக்ஸ் 3 இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸாக பிரித்து வச்சுருந்தாங்க. இதில் அனெக்ஸ் 1 என்ற கண்ட்ரி வந்து எந்த கண்ட்ரிஸ் அவங்க சொன்னாங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ், ஆல்ரெடி டெவலப்டான கண்ட்ரிஸ். அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா இந்த டெவலப்டு கண்ட்ரியா இருக்குல்ல இந்த அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் ஸ்டார்டிங்ல வந்து குளோபல் வார்மிங்க்கு தேவைப்படுற அந்த பொல்யூஷன்ஸை பண்ணாங்க. பண்ணிட்டு இவங்க நல்லா இப்போ என்ன ஆயிட்டாங்க, டெவலப் ஆயிட்டாங்க. ஆனால் டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கிற இந்தியா, பங்களாதேஷ் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, இப்போதான் லேட்டராக தான் இவங்க பொல்யூஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் இவங்க டெவலப் ஆகல. கரெக்டா இல்லையா? ஸோ இவங்க கயோட்டோ புரோட்டோகால் அப்படின்னு இருக்கிற இந்த புரோட்டோகால் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி இருக்கிற அனெக்ஸ் 1 கண்ட்ரிஸ், அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணணும்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு வந்து காசு கொடுக்கணும். என்ன பண்ணணும்? காசு கொடுக்கணும், ஃபண்டு பண்ணணும். எதுக்கு? அவங்களோட பொல்யூஷனை வந்து அவங்க என்ன பண்றதுக்கு, கண்ட்ரோல் பண்றது. அவங்களோட கிளைமேட் சேஞ்சுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை வந்து ஃபண்ட் பண்ண சொல்லுது. யாரு? கயோட்டோ புரோட்டோகால். சரிங்களா? ஆனால் இந்த கயோட்டோ புரோட்டோகாலை வந்து அந்த காலத்தில் வந்து எந்த கண்ட்ரியும் என்ன பண்ணல, டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து ஒத்துக்கல. சரிங்களா? அதனால தான் லேட்டர் ஆன் வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் நடந்தது. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு தனி டாபிக், அதை நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். கயோட்டோ புரோட்டோகால் என்ன பண்ணுச்சு, டெவலப்டு கண்ட்ரிஸை வந்து ஃபண்ட் பண்ண சொல்லிச்சு. சரிங்களா? அதே மாதிரி குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒரு பாடி இருக்கு, GEF அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டியும் என்ன வகையான ஒரு பாடினா ஃபண்டிங் பாடி தான். ஃபண்டிங்னா என்னது? காசு கொடுக்குற ஒரு பாடி. யாருக்கு? டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு அவங்களோட கிளைமேட் சேஞ்சை குறைக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபைனான்சியல் மெக்கானிசம், ஃபண்டிங் இன்டர்நேஷனல் அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் பிளான்ஸ். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமானது வந்து கேன்குன் ஃப்ரேம்வொர்க்ஸ் அடாப்டேஷன் கமிட்டி. ஓகே, சரி சரி. ரியோ கன்வென்ஷன் அப்படின்னு ஒன்று நடந்தது. சரிங்களா? ரொம்ப பழைய காலத்தில் 1992 நடந்தது ரியோ எர்த் சமிட். சரிங்களா? அந்த எர்த் சமிட்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா சில முக்கியமான பாடிஸை உருவாக்குனாங்க. யுனைடெட் நேஷன் என்ன பண்ணாங்க? சில முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸை உருவாக்குனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிபிடி. சரிங்களா? யுஎன்சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிடினா என்ன அர்த்தம்னா கன்வென்ஷன் ஆன் பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி. நம்ம இப்போ பயோடைவர்சிட்டி பத்தி பார்க்கறோம்ல, என்விரான்மெண்ட்ல பயோடைவர்சிட்டி சம்பந்தமான முக்கியமான பாடி எதுன்னு கேட்டா சிபிடி. கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமான முக்கியமான பாடி எதுன்னு கேட்டா யுஎன்எஃப்சிசி. சரிங்களா? யுஎன்சிசிடினா என்ன அர்த்தம்னா கன்வென்ஷன் ஆன் டெசர்டிஃபிகேஷன், கண்ட்ரோலிங் டெசர்டிஃபிகேஷன். டெசர்ட்டா மாறிட்டு இருக்குல்ல, நிறைய இடங்கள் வந்து நார்மலான ஃபாரஸ்ட்லாம் பாலைவனங்களா மாறி போறாங்க. ஸோ அவங்க வந்து மாறாம இருக்கிறதுக்கும் இன்னொரு பாடி உருவாக்குனாங்க. அதோட பேர் தான் என்னதுன்னா யுஎன்சிசிடி. ஸோ இந்த 3 பாடியோட பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எப்போ உருவாக்குனாங்கன்னா ரியோ கன்வென்ஷன்ல உருவாக்குனாங்க. சரிங்களா? இது ஆக மொத்தம் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன். சரிங்களா? முக்கியமான டாபிக்ஸ் பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பயோடைவர்சிட்டி என்ன பண்ணோம்னா ஈகோசிஸ்டம் ஸ்டேபிளைஸும் பண்ணோம், அதே மாதிரி கிளைமேட்டை வந்து ரெசிலியன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம். சரிங்களா? ரியோ எர்த் சமிட்ல எந்த பாடிஸ் உருவாக்குனாங்க? யுஎன்சிபிடி, யுஎன்எஃப்சிசி, அப்புறம் யுஎன்சிசிடி. சிசிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் காம்பேட்டிங் டெசர்டிஃபிகேஷன். சிபிடினா கன்வென்ஷன் ஆன் பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி. யுஎன்எஃப்சிசினா யுனைடெட் நேஷன் ஃபெடரேஷன் ஆன் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். யுனைடெட் நேஷன் ஃபெடரேஷன் ஃபார் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். சரிங்களா? சரிப்பா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த டாபிக் வந்து பயோடைவர்சிட்டியை நம்ம எத்தனை வகையில பிரிச்சிருக்கோம்? மொத்தம் 3 வகையில. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல பயோடைவர்சிட்டியோட டெஃபினேஷன், MOEFCCயோட டெஃபினேஷன். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க? வேரியேஷன் அண்ட் வேரியபிலிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இன் அ கிவன் ஏரியா, ரைட்? ஆனால் பயோடைவர்சிட்டி வெறும் லிவிங் ஆர்கானிசம்ஸோட டைவர்சிட்டியை பற்றி மட்டும் பேசல, 3 விஷயங்களை பற்றி பேசுது. சரிங்களா? கவனிங்க. ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. ஜெனட்டிக் டைவர்சிட்டினா என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை நீங்க இப்போ எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பனானாவோ ஒரு பிளான்ட், ஒரு ஸ்பீசிஸ். சரிங்களா? இந்த ஒரு ஸ்பீசிஸ்ல அதோட டிஎன்ஏ இருக்குல்ல, அது எவ்வளவு வேரியேஷனை காமிக்குது ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன்ல, அதே ஸ்பீசிஸ்க்கான பாப்புலேஷன். புரியுதா? ஒரு ஸ்பீசிஸோட பாப்புலேஷன்ல அதோட டிஎன்ஏ வந்து ஒரு ஜெனட்டிக் மேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வேரியேஷனை காமிக்குது அப்படின்னு சொன்னதான் என்ன அர்த்தம்? ஜெனட்டிக் டைவர்சிட்டி. சரிங்களா? டைவர்சிட்டி ஆஃப் ஜீன்ஸ் within a one species, particular species. சரிங்களா? ஸ்பீசிஸ் டைவர்சிட்டினா என்ன அர்த்தம்னா கொடுத்திருக்கிற ஒரு இடத்துல எத்தனை வகையான ஸ்பீசிஸ் இருக்காங்க. இங்க ஒரு ஸ்பீசிஸ்ல எத்தனை வகை இருக்கு டிஎன்ஏ பொறுத்து, இங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல எத்தனை ஸ்பீசிஸ் இருக்கு, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. ஈகோசிஸ்டம் ஒரு கம்யூனிட்டி டைவர்சிட்டினா என்ன அர்த்தம்னா எத்தனை வகையான ஈகோசிஸ்டம் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜியோகிராபிக்கல் ரீஜன்ல. இப்போ ஹிமாலயா என்ற ஒரு ரீஜனை நீங்க எடுத்தீங்கன்னா
ஹிமாலயா ஈகோசிஸ்டம் இல்லை, அது வந்து ஒரு ரீஜன், ஒரு ஜியாகிரபிக்கல் ரீஜன். ஆனா அங்க இருக்கிற ஈகோசிஸ்டம் வந்து நிறைய வகையான ஈகோசிஸ்டம் இருக்கலாம். கோல்டு டெசர்ட் இருக்கலாம், ஆல்பைன் ரீஜன் இருக்கலாம், ஃபாரஸ்ட் இருக்கலாம், கிராஸ்லேண்ட் இருக்கலாம், ரிவர் இருக்கலாம், லேக் இருக்கலாம். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல எத்தனை வகையான ஈகோசிஸ்டம் இருக்காங்க, இல்லை எத்தனை வகையான கம்யூனிட்டி இருக்காங்க, அதை பத்தி பேசுறது தான் என்னதுன்னா கம்யூனிட்டி டைவர்சிட்டி. இந்த இமேஜஸ் மூலியமா நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஹோல் ஐடியா அபவுட் ஜெனட்டிக் ecosystem and species diversity. சரிங்களா? சரி, ஜெனட்டிக் டைவர்சிட்டி நான் சொன்ன மாதிரி எதை பத்தி பேசுனா, ஒரு கொடுத்திருக்கிற ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ரப்ஷனால, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால சர்வைவ் பண்ணுமா பண்ணாதா, அதை பத்தி பேசும். கரெக்டா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஜெனட்டிக் டைவர்சிட்டியை பத்தி பேசும்போது முக்கியமா 3 விஷயங்களை பத்தி பேசணும். ஜெனட்டிக் டைவர்சிட்டியை பத்தி பேசும்போது 3 விஷயங்களை பத்தி என்னெல்லாம்னா, டிஎன்ஏ சீக்வன்சிங் பண்ணுவாங்க, ஹெட்ரோசைகாசிட்டி லெவல்ஸ் எப்படி இருக்கு, அலீல் ஃப்ரீக்வன்சியோட லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. டிஎன்ஏ சீக்வன்சிங் வந்து ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்த ஸ்பீசிஸ் இருந்தாலும் சரி, அவங்களோட டிஎன்ஏல என்னெல்லாம் ஜீன்ஸ் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் டிஎன்ஏ சீக்வன்சிங். இப்போ பாருங்க, 2024ல வந்து ஏசியாட்டிக் லயன்ஸ் இருக்காங்களா, எங்க இருக்காங்க? குஜராத்ல இருக்காங்க. மொத்த வேர்ல்டுலயே ஏசியாட்டிக் லயன் வந்து இந்தியாவில் குஜராத்ல கிர் என்ற நேஷனல் பார்க்ல இருக்காங்க. சரிங்களா? அங்க இருக்கிற ஏசியாட்டிக் லயனோட ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த மாதிரி இருக்கிற இந்த லயனுக்கு வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜெனட்டிக் டைவர்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏதாவது டிசீஸ் வந்து அந்த ஒரு ஸ்பீசிஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னா சான்சஸ் எப்படி இருக்கு? எல்லாருக்கும் அந்த டிசீஸ் பரவறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா? ஏன்னா டைவர்சிட்டி ரொம்ப கம்மி. அப்போ எந்த பேத்தோஜன் அந்த டிசீஸை பண்ணதோ, எந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த டிசீஸை பண்ணதோ, அது ஒரு ஆர்கானிசம்ல இருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு ஜம்ப் பண்ணும்போது ரொம்ப டிஃபரன்ஸை பார்க்க முடியாது. அப்போ ஈஸியா என்ன பண்ணிடும்? இன்ஃபெக்ட் பண்ணிடும். கரெக்டா இல்லையா? அப்போ லோ டைவர்சிட்டி இருக்கிறது நல்லது இல்லை எந்த ஸ்பீசிஸுக்கும். நீங்க ஒரு ஸ்பீசிஸை கன்சர்வ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைகர் இருந்தாலும் சரி, எலிஃபென்ட் இருந்தாலும் சரி, ஏன் ஏசியாட்டிக் லயன் இருந்தாலும் சரி, அவங்களோட ஜெனட்டிக் டைவர்சிட்டியும் ஏத்துற மாதிரி நீங்க கண்டிப்பா பார்க்கணும். சரிங்களா? So this highly limited gene pool leaves population heavily vulnerable to sudden diseases, threatening their long time survival. அவங்களோட லாங் டைம் சர்வைவலே என்ன பண்ணுது? த்ரெட்டன் பண்ணுது. சரிங்களா? சரி, ஹெட்ரோசைகாசிட்டி அப்படின்னு என்னன்னு புரிஞ்சுக்கலாம். கொடுத்திருக்கிற ஒரு ஸ்பீசிஸ்ல இருக்கிற ஒரு ஜீன்கான எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அ ஜீனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹெட்ரோசைகாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஜீனுக்கான நிறைய வகைகள். அதுக்கான வகைகள் வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்குமோ அந்த அளவுக்கு டைவர்சிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அது நல்லதா கெட்டதா? டைவர்சிட்டி அதிகமா இருக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது. ஸோ ஹெட்ரோசைகாசிட்டியோட லெவல் அதிகமா இருந்தா அது நல்லது. சரிங்களா? ஹெட்ரோசைகாசிட்டினா ஒரு ஜீனுக்கான எத்தனை டிஃப்ரெண்ட் அலீல்ஸ்லாம் என்ன அர்த்தம்னா வகைகள், ஃபார்ம்ஸ். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் பாருங்க, ராந்தம்போர் நேஷனல் பார்க்ல இருக்கிற டைகர்ஸ். 2024ல ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அவங்களோட ஹெட்ரோசைகாசிட்டி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்களோட ஹெட்ரோசைகாசிட்டி எப்படி இருந்தது? மாடரேட்டா இருந்தது. ஸோ கம்மியா இல்லை, மீடியமா இருந்தது. இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இவங்க ஜெனட்டிக்கலா எப்படி இருக்காங்க? ஒரு ஹெல்தியான பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மாடரேட்டா இருக்கு. பட் கிளியர் வார்னிங் சைன்ஸ் ஆஃப் ரைசிங் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஐசோலேஷன் டியூ டு அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காரிடார்ஸ். அக்ரிகல்ச்சர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது, ஃபாரஸ்ட் என்ன பண்ணிட்டே இருக்கும். அக்ரிகல்ச்சர் இருந்தாலும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் சரி, இந்த காரணங்களால நம்ம ஃபாரஸ்ட்டை வந்து அழிச்சு ஃபாரஸ்டோட எக்ஸ்பான்ஷனை கம்மி பண்ணி அக்ரிகல்ச்சரோட எக்ஸ்பான்ஷன் அதிகப்படுத்துறோம்.
இதனால என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த டைகர்ஸ்னா ஃப்ராக்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு காலத்துல ஒன்னா சேர்ந்த கூட்டம் என்ன ஆயிடும், தனியா போயிடும், பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். பிரிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், டைவர்சிட்டி என்ன ஆகும், போக போக கம்மியாகும். ஏன்னா என்ன நடக்கும், இப்போ இது ஒரு குரூப் இது ஒரு குரூப்பா பிரிஞ்சிருச்சுல, இந்த குரூப் வந்து தனியா வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணி இவங்களுக்குள்ளேயே ரீப்ரொடக்ஷன் பண்ணோம், இவங்க வந்து இவங்களுக்குள்ளேயே ரீப்ரொடக்ஷன் பண்ணோம். அப்போ டைவர்சிட்டி ஏறுமான்னு கேட்டா இல்ல, எப்படி இருந்ததோ அப்படியே ஆகும். டைவர்சிட்டி குறையவும் செய்யும். ஒரே இடத்துல ஒரு கான்செப்ட் இருக்கு ஜெனடிக்ஸ்ல, இன்பிரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பிரீடிங் இன்பிரீடிங்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஹியூமன் ஃபார்ம்ல நமக்கு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கன்சாங்கினஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமா பொண்ணு அந்த மாதிரி மேரேஜ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல சொந்தத்திலேயே. அந்த மேரேஜஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் நடந்தா என்ன நடக்கும்னா, ஜெனட்டிக் டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா அகைன் என்ன நடக்குது, ஜெனட்டிக் டைவர்சிட்டி குறையுது. ஜெனட்டிக் டைவர்சிட்டி அதிகமானாதான் சர்வைவல் ரேட் வந்து அதிகமாகும். குறைஞ்சா இல்ல அப்படியே இருந்தா ஸ்வஹா. ஓகே, ஸோ இன்பிரீடிங் அனிமல்ஸ்லயும் எப்போ நடக்கும், அவங்க வந்து ஃப்ராக்மெண்ட் ஆயிட்டாங்கன்னா, ஃப்ராக்மெண்ட் ஆச்சுன்னா டைவர்சிட்டி கம்மி. சரிங்களா? ஸோ அதனால இது வந்து ஒரு வார்னிங். அலீல் ஃப்ரீக்வன்சினா அகைன் ஒரு பாப்புலேஷன்ல ஒரு ஜீனுக்கான டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்கு, எத்தனை டிஃப்ரெண்ட் வகையான ஜீன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுதான் அலீல் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை அனாலிசிஸ் பண்ணும்போது கேரளாவில் இருக்கிற கோகோனட் வெரைட்டிஸ்ல என்ன நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, 2024 ஸ்டடியில கோகோனட் என்னன்னு சொல்லுவாங்க, கோக்கஸ் நியூசிஃபெரா சயின்டிபிக் நேம். என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இதோட அந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஒரு அலீல் ஃப்ரீக்வன்சி என்ன ஆச்சுன்னா டிக்ளைன் ஆச்சு, கம்மியாச்சு. முக்கியமா நேட்டிவா இருந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஏன் ஆச்சுன்னா, இப்போல்லாம் யாருமே நேட்டிவா இருக்கிற ஸ்பீசிஸை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணல. அவங்க எதை யூஸ் பண்றாங்க, கோகோனட் வந்து நல்லா வரணும், நல்ல கோகோனட்லாம் ப்ரொடியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நேட்டிவ் ஸ்பீசிஸை யூஸ் பண்ணாம அவங்க வந்து ஹைபிரிட்ஸை யூஸ் பண்றாங்க. கரெக்டா இல்லையா? இப்போ நம்ம மார்க்கெட்ல எல்லா பழமும் எப்படி இருக்கு, ஹைபிரிடா இருக்கு. ஹைபிரிட் இருக்கிறதும் நல்லது இல்ல. சரிங்களா? ஸ்பீசிஸ் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பாருங்க, ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்டென்சிவா பண்ணதுனால கமர்ஷியல் வெரைட்டிஸ்க்காக இதோட அலீல் ஃப்ரீக்வன்சி கம்மியாயிடுச்சு. இதுவும் ஒரு வார்னிங் சிக்னல். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது பார்த்துட்டோம். ஜெனட்டிக் டைவர்சிட்டியை பத்தி பேசும்போது இந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம். சரி, ஓகே. இப்போ ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி நம்ம சொன்னோம்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல எத்தனை வகையான ஸ்பீசிஸ் இருக்காங்க, இதை வந்து சொல்றதுக்கு 2 பாராமீட்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? 2 பாராமீட்டர்ஸ், அளவுகள். சரிங்களா? ஸ்பீசிஸ் ரிச்னஸ், இன்னொன்னு ஸ்பீசிஸ் ஈவன்னஸ். ரிச்னஸ்னா என்ன அர்த்தம்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ் ரிப்ரசன்டட் இன் அ கிவன் ஏரியா. கொடுத்திருக்கிற ஒரு ஏரியால எத்தனை வகையான ஸ்பீசிஸ் இருக்கிறாங்க, ஒரே வகையான ஸ்பீசிஸ் இல்ல, வேற வேற வகையான எத்தனை ஸ்பீசிஸ் ஒரு இடத்துல இருக்காங்க, அதுதான் அந்த ஸ்பீசிஸோட ரிச்னஸ். ஸ்பீசிஸ் ஈவன்னஸ் வந்து ஒரு ரிலேட்டிவ் கான்செப்ட். ரிலேட்டிவ்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்பீசிஸையும் இந்த ஸ்பீசிஸையும் வேற வேற ஸ்பீசிஸை கம்பேர் பண்ணி நம்ம பேசுவோம்ல, அதுதான் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏ என்ற ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு, பி என்ற ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு. ஏ விட பி எவ்வளவு அபண்டன்டா இருக்கு, பி விட ஏ எவ்வளவு அபண்டன்டா இருக்கு, மொத்தமா இவங்க யூனிஃபார்மா இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்றது தான் என்ன அர்த்தம்னா ஸ்பீசிஸ் ஈவன்னஸ். Relative abundance of individuals belonging to each species in an area reflecting uniform distribution. கொடுத்திருக்கிற ஒரு ஏரியால வேற வேற வகையான ஸ்பீசிஸ் வந்து எவ்வளவு அபண்டன்டா இருக்காங்க, எவ்வளவு அதிகமா இருக்காங்க, அதே மாதிரி யூனிஃபார்ம். இப்போ இவர் வந்து 200 இண்டிவிஜுவல், இந்த ஸ்பீசிஸ்ல 200 இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னா இதுலயும் 200 இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறது என்னது, ஸ்பீசிஸ் ஈவன்னஸ். சரிங்களா? சரி, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியை பத்தி பேசும்போது 3 வகையான ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியை பேசுவோம். சரிங்களா? ஒன்னு ஆல்பா டைவர்சிட்டி, இன்னொன்னு பீட்டா டைவர்சிட்டி, இன்னொன்னு காமா டைவர்சிட்டி.
ஆல்பா டைவர்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துல ஒரு ஹேபிட்டட்ல ஒரு ஈகோசிஸ்டம்ல எத்தனை வகையான ஸ்பீசிஸ் இருக்கு ஒரு இடத்துல ஆல்பா. ஆனா அதுவே பீட்டாக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கம்பேரிசன் ஆஃப் டைவர்சிட்டி பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம்ஸ். இங்க ஒரு ஈகோசிஸ்டம் இருக்கு, இங்க ஒரு ஈகோசிஸ்டம் இருக்கு. இது ரெண்டு ஈகோசிஸ்டம்லயும் நான் இப்ப பாக்குற ஸ்பீசிஸ் வந்து எப்படி இருக்கு கம்பேர் பண்ணி பாக்குறேன். சரிங்களா? இங்க ஒரே ஈகோசிஸ்டம்ல ஒரு ஸ்பீசிஸ பாக்குறது, அதுவே அந்த ஸ்பீசிஸ ரெண்டு ஈகோசிஸ்டம்ல எப்படி இருக்குன்னு பாக்குறது தான் என்னது பீட்டா டைவர்சிட்டி. காமா டைவர்சிட்டினா என்ன அர்த்தம்னா மொத்தமாவே ஒரு குறிப்பிட்ட லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ல ஒரு ஸ்பீசிஸ் எந்த வகையில இருக்கு. ஓவரால் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் இல்ல, ஃபுல் எல்லா வகையான ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி ஒரு குறிப்பிட்ட ஏரியால எப்படி இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட ஏரியா எப்படிப்பட்டதுன்னா ஒரு பெரிய ஜியோகிராபிக்கல் ரீஜியன், அல்ல ஒரு ஈகோசிஸ்டம் இருக்காது, நிறைய இருக்கும். சரிங்களா? நான் சொன்னல ஹிமாலயால ஒரு ஈகோசிஸ்டம் இருக்கா? இல்ல. லேல இருக்கிற கோல்ட் டெசர்ட் இருக்கு, ஆல்பைன் மெடோஸ் இருக்கு, டெம்பரேட் ஃபாரஸ்ட் இருக்கு, பைன் ஃபாரஸ்ட் இருக்கு, எல்லாம் டிஃப்ரெண்ட் வகையான ஈகோசிஸ்டம்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பீசிஸ் ஈவன்னஸ்னா என்ன அர்த்தம்? ஈவன்னஸ்னா என்ன அர்த்தம்? அன்ஈவன்னஸ்னா என்ன அர்த்தம்? ஈவன்னஸோட மீனிங் என்ன இருக்குன்னா, அங்க ரெண்டாவது பேராமீட்டர் இருக்குல்ல, அதோட மீனிங் இப்போ 4 ஸ்பீசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏரியாவில், 4மே 100 100 100 100 அளவுக்கு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே அளவுக்கு இருக்காங்க, இதுதான் ஈவனா இருக்காங்கன்னு சொல்றது. கரெக்டா இல்லையா? இதுதான் ஸ்பீசிஸ் ஈவன்னஸ். அன்ஈவன்னஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருக்கிற 4 ஸ்பீசிஸ் வந்து ஒருத்தர் இருக்கிறதுல ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகமா இருக்காரு, ஒருத்தர் ரொம்ப கம்மியா இருக்காரு, 2 பேர் மட்டும் நடுவில் இருக்காங்கன்னா இது ஈவனா அன்ஈவனா? அவ்வளவுதான். அதான் ஈவன்னஸுக்கும் அன்ஈவன்னஸுக்கும் வித்தியாசம். ஸ்பீசிஸ் ரிச்னஸ்னா குறிப்பிட்ட இடத்துல எத்தனை வெவ்வேறு வகையான ஸ்பீசிஸ் இருக்காங்க, அதிகமா இருக்காங்களா கம்மியா இருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து மேத்தமெட்டிக்கல் indices to quantify trophic balance and richness. ஸ்பீசிஸ் ஓட ரிச்னஸையும் ஸ்பீசிஸ் ஓட ஈவன்னஸையும் கால்குலேட் பண்றதுக்கு சில இண்டெக்ஸஸ் இருக்கு. சரிங்களா? சில சயின்டிஸ்ட் வந்து கொடுத்த இண்டெக்ஸஸ். ஸோ எடுத்தோடனே சிம்சன் இண்டெக்ஸ் சிம்பிள் வந்து டி, முக்கியமான ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கோங்களேன். எதை கண்டுபிடிக்கிறதுக்கு? நீங்க 2 ஸ்பீசிஸை சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னது? ஏதோ ஒரு 2 ஸ்பீசிஸை நீங்க சூஸ் பண்றீங்க. சூஸ் பண்ணது ரெண்டுமே வேற வேறையா இருக்கணும், ஒன்னா இருக்கக்கூடாது. ரெண்டுமே வேற வேறையா இருக்கணும். அதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு? சூஸ் பண்ண 2 ஸ்பீசிஸ் வேற வேறையா இருக்கிறதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு? அதை பத்தி பேசுறது தான் யாரு? சிம்சனோட இண்டெக்ஸ். சரிங்களா? அது பாருங்க, ப்ராபபிலிட்டி சான்சஸை பத்தி பேசுது. measures likelihood that 2 randomly chosen individual belong to different species. 2023ல வந்து சுந்தர்பன்ஸ் இருக்குல்ல, வெஸ்ட் பெங்கால்ல லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் படிச்சிருக்கோம். அங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா சிம்சன் டைவர்சிட்டியோட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சாங்கன்னா 0.92. சிம்சன் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 0ல ஆரம்பிச்சு 1ல முடிஞ்சிடும், 1 தாண்டி போகாது. இங்க சிம்சன் இண்டெக்ஸ்ல சுந்தர்பன்ஸ்ல இருக்கிற மரங்களோட வகைகளை பத்தி இண்டெக்ஸ் பார்க்கும்போது எவ்வளவு வேல்யூ வந்தது? 0.9. அதாவது கிட்டத்தட்ட இருக்கிறதுல அதிகமான வேல்யூ. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க 2 ஸ்பீசிஸ சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது ஒரே மாதிரி இருக்குமா, வேற வேற மாதிரி இருக்குமா? வேற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுதான் இந்த நம்பர் குறிக்குது. சரிங்களா? ஏன்னா இங்க சுந்தர்பன்ஸ்ல முக்கியமா 2 வகையான ஸ்பீசிஸ் இருக்காங்க. சரிங்களா? ரைசோஃபோரா, அதே மாதிரி அவிசீனியா மெரைனா. இவங்கெல்லாம் மேங்க்ரூவ்ஸ். போன கிளாஸ்ல படிச்சோம்ல மேங்க்ரூவ்னா என்னதுன்னு, அலையாத்தி அப்படின்னு படிச்சோம். சதப்பு நிலம் காடுகள். கரெக்டா இல்லையா? சரி,
ஸோ ரெண்டு வகையான ஸ்பீசிஸ், அபிசீனியா மெரைனா, ரைசோஃபோரா மியூகோரனேட்டா. சரிங்களா? இன்னும் நிறைய வகையான இருக்காங்க, பட் கண்டிப்பா சூஸ் பண்றது ரெண்டுமே வேற வேறையா இருக்கும். இன்னும் நிறைய டைவர்ஸ் ஸ்பீசிஸ் இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஷானன் வீமர் இண்டெக்ஸ், சிம்பிள் வந்து H'. இது எதை பத்தி பேசுதுன்னா ஸ்பீசிஸ் ரிச்னஸ் பத்தியும் பேசுது, ஸ்பீசிஸ் ஈவன்னஸ் பத்தியும் பேசுது. சரிங்களா? சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்பீசிஸ் ரிச்னஸ் அண்ட் ஈவன்னஸ் என்ன சொல்றாங்க, quantifies uncertainty in predicting species identity, accounts for both metrics. ரிச்னஸ் பத்தியும் பேசும், அதாவது குறிப்பிட்ட ஏரியால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்காங்களா இல்லையா அதை பத்தியும் பேசும், அந்த மொத்த ஸ்பீசிஸும் ஒரே அளவுல இருக்காங்களா இல்லையா அதை பத்தியும் பேசும். சரிங்களா? ஸோ அண்டமான் ஐலாண்ட் இருக்குல்ல, அங்க இருக்கிற கோரல் ரீஃப்ல இருக்கிற ஹெச் வேல்யூ எவ்வளவு வந்ததுன்னா 3.5 வந்தது. அப்போ அது என்ன சொல்லுது, அங்க இருக்கிற ஸ்பீசிஸோட டைவர்சிட்டியும் அதிகமா இருக்கு, அதே மாதிரி அங்க இருக்கிற ஸ்பீசிஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸோட அளவு அதுவும் ஒரே மாதிரி இருக்கு, அன்ஈவனா இல்லை, யாருமே டாமினண்டா இல்லை, யாருமே கம்மியா இல்லை, எல்லாரும் ஒரே அளவுல இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா ஷானோனோட வேல்யூ 3.5 வந்ததுனால நல்லதுன்னு நான் ஏன் சொல்றேன்னா, ஷானோனோட வேல்யூ வந்து 0ல இருந்து ஆரம்பிச்சு 5ல முடியும். 5லாம் போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ரியல் வேர்ல்டா மேக்சிமம் எவ்வளவுதான் இருக்கும்னா 3.5 தான் இருக்கும். 3.5 வந்தாலே அது ஒரு பெரிய பாராமீட்டர் டைவர்சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல. சரிங்களா? சரி, அடுத்தது மார்கலேவ்ஸ் ரிச்னஸ். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, நீங்க எடுத்திருக்கிற சாம்பிள், நீங்க சூஸ் பண்ண சாம்பிளோட சைஸ், அதாவது நீங்க இப்போ இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் உங்களோட சாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாம்பிள்ல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குல்ல, அதுல வந்து எவ்வளவு டைவர்சிட்டி இருக்குன்னு நீங்க செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் என்னது மார்கலேவோட ரிச்னஸ். இது ரிச்னஸ் பத்தி மட்டும் தான் பேசுது. எதுக்கு ஏத்த மாதிரி, நீங்க சூஸ் பண்ண சாம்பிளோட சைஸுக்கு ஏத்த மாதிரி. சரிங்களா? ரிச்னஸ் பத்தி மட்டும் தான் பேசுது. ஸோ இங்க பஞ்சாப்ல வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணாங்க, அதே மாதிரி நார்மலா கன்வென்ஷனல்ல நம்ம நார்மலா பண்ற ஃபார்மிங்கும் பண்ணாங்க. ஆனா அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆர்கானிக் ஃபார்மிங்ல மார்கலேவோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணாதான் டைவர்சிட்டி அதிகமா இருக்கும். சரிங்களா? ஓகே, பிளான்ட்டோட ரிச்னஸ். சரிங்களா? சரி, அடுத்தது பயல்யூஸ் ஈவன்னஸ். பேர்ல என்ன இருக்கு, ஈவன்னஸ். அப்ப ரிச்னஸ் பத்தி பேசுதா, ஈவன்னஸ் பத்தி பேசுது, ஈவன்னஸ் பத்தி பேசுது. ஸோ இதோட வேல்யூ வந்து 0ல இருந்து 1. இது எதை பத்தி பேசுதுன்னா, ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டடா இல்லையா, கொடுத்திருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்பீசிஸ் வந்து, ஒரு ஸ்பீசிஸ் இல்ல எல்லா ஸ்பீசிஸும் ஈவனா இருக்காங்களா இல்லையா. நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து 4 ஸ்பீசிஸ் இருக்காங்க, A B C D, இந்த மாதிரி 4 ஸ்பீசிஸ் இருக்காங்க. இந்த 4 ஸ்பீசிஸும் ஒரே அளவுல இருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ இவரும் 10 இருக்காரு, இவரும் 10 இருக்காரு, இவரும் 10 இருக்காரு, இல்ல 11, கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே அளவுக்கு தான் இருக்காங்க. கரெக்டா இல்லையா? அப்போ இதோட பயலியோ ஈவன்னஸோட வேல்யூ வந்து 1க்கு பக்கத்துல இருக்கும். சரிங்களா? ஆனா அதுவே ஏவோட அளவு வந்து 3, பியோட அளவு வந்து 9, சியோட அளவு வந்து 5, இவரோட அளவு வந்து 7. இப்போ இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா நம்மளால கிளியரா பார்க்க முடியாது, பி தான் இருக்கிறதுலே டாமினன்ட். அப்ப ஈவனா இவங்க, ஈவன் இல்லை, இந்த பாப்புலேஷன் ஈவனா இல்ல, ஸ்பீசிஸ் வந்து ஈவனா இல்ல. அப்போ இவங்களோட பயலியோ ஈவன்னஸோட வேல்யூ வந்து 0க்கு பக்கத்துல இருக்கும். சரிங்களா? பாருங்க, கேரளால நம்ம போன கிளாஸ்ல படிச்சோம்ல, வெம்பநாடு லேக்கோட வகைகள் பார்த்தோம், சில முக்கியமான லேக்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ வெம்பநாடுல, கேரளால இருக்கிற வெம்பநாடு லேக்ல இருக்கிற மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வராங்களா பறந்து வெவ்வேறு நாடுல இருந்து, அவங்களோட ஈவன்னஸ் செக் பண்ணும்போது வேல்யூ எவ்வளவு வந்ததுன்னா 0.85. 1க்கு பக்கத்துலயா 0க்கு பக்கத்துலயா,
1க்கு பக்கத்துல தானே. அப்ப என்ன அர்த்தம், அங்க வர எல்லா மைக்ரேட்டரி பேர்ட்ஸும் ஒரு அளவுக்கு தான் வராங்க, ஒரே அளவுக்கு வராங்க பாப்புலேஷன்ல. கொஞ்சம் வராங்கன்னு நான் சொல்லல. இப்போ எல்லாரும் வராங்கன்னா, இப்போ 4 பேர்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4மே இப்போ இவர் 10 வராருன்னா இவரும் 10, இவரும் 10, இவரும் 10, கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே பாப்புலேஷன் அளவுக்கு வராங்க. யாருமே அதிகமா இல்ல, யாருமே கம்மியா இல்ல, யாருமே டாமினன்ட் இல்ல, யாருமே கம்மியா இல்ல தான் சொல்லுங்க. சரிங்களா? ஆனா 0 கிட்ட இருந்தா யாராவது ஒருத்தர் டாமினண்டா இருக்காரு. சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்பீசிஸ்க்கு ரிச்னஸ்க்கும் அதே மாதிரி ஈவன்னஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் இண்டைசஸ், முக்கியமான இண்டைசஸ் பயோடைவர்சிட்டிக்கு. சரி, அடுத்தது, சரி சார், இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாரு பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுக்கு. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தோட பயோடைவர்சிட்டி எப்படி இருக்குன்னு அவர் செக் பண்ணணும்னா, அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி சார் செக் பண்ணுவாரு? ஏதாவது டேட்டா பேஸ் இருக்கா சார்? ஏதாவது ஒரு அந்த இடத்த பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களா சார்? இருக்கு. அந்த டேட்டா பேஸ் தான் என்னதுன்னா இன்டகிரேட்டட் பயோடைவர்சிட்டி அசஸ்மெண்ட் டூல், IBAT அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சென்ட்ரல் குளோபல் டேட்டா பேஸ். சரிங்களா? ஒரு குளோபலான ஒரு டேட்டா பேஸ். இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு கன்சர்வேஷன் ரிஸ்க் அண்ட் ப்ராஜெக்ட் டெசிஷன் மேக்கிங். சரிங்களா? ஸோ 2024ல வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து, வெஸ்டர்ன் காட்ஸ் எங்க இருக்குன்னு தெரியும்ல, கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு கோவா வரைக்கும் வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற கண்டினியூவஸ் ஃபாரஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அங்க வந்து மைனிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த IBATல வந்து அவங்க செக் பண்ணாங்க. செக் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, சில இடங்கள் வந்து கிரிட்டிக்கலா இருக்காங்க, கிரிட்டிக்கல் காரிடோர்ஸ் இருக்காங்க. அந்த காரிடோர்ஸ் மட்டும் மைனிங்க்கு அவங்க என்ன பண்ணல, ஒத்துக்கல. சரிங்களா? அப்போ அங்க மைனிங் அவங்க பண்ணல. அதான் சொல்லுங்க IBAT டேட்டா பேஸ். சரிங்களா? எந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடியும் இந்த டேட்டா பேஸை செக் பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான கான்செப்ட், லைஃப் கீ பயோடைவர்சிட்டி யூனிட். லைஃப் கீனா என்ன அர்த்தம்னா, இது பயோடைவர்சிட்டி பர்ஃபார்மன்ஸ் இன் பிஸ்னஸ் அண்ட் பாலிசி செக்டர்ஸ். சரிங்களா? எந்த செக்டர்ல பயோடைவர்சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 2023ல ரெனிவபிள் விண்ட் ஃபார்ம் அடாப்டேஷன் இன் தமிழ்நாடு. சரிங்களா? லைஃப் கீ இதோட பர்ஃபார்மன்ஸை அதை அசஸ் பண்ற ஒரு விஷயம். பயோடைவர்சிட்டி யூனிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது பயோடைவர்சிட்டிக்கான ஒரு அளவை சொல்ற ஒரு வேல்யூ, ஒரு நம்பர். சரிங்களா? 2024ல டெல்லி NCRல ஒரு கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை வந்து பண்றதுக்கு முன்னாடி அவங்க சில கால்குலேஷன்ஸ் பண்ணாங்க. அந்த கால்குலேஷன் தான் என்னது, பயோடைவர்சிட்டி யூனிட். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் சில முக்கியமான மேத்தமெட்டிக்கல் parameters related to biodiversity. சரிங்களா? நோட் பண்ணிக்கோ. சிம்சன், ஷானன், மார்கலாஃப், அப்புறம் பியலவுஸ். சரிங்களா? சரிப்பா, இங்க வந்து இந்த 4 இண்டெக்ஸ் இருக்குல்ல, இந்த 4 இண்டெக்ஸ்ல ஸ்பீசிஸ் ரிச்னஸ் பத்தி மட்டும் பேசுற இண்டெக்ஸ் எதெல்லாம்? வெறும் ஸ்பீசிஸ் ரிச்னஸ் பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. எதெல்லாம் 4ல? வெறும் ஸ்பீசிஸ் ரிச்னஸ் பத்தி பேசுறாங்க, ஈவன்னஸ் பத்தி பேசல. ஸ்பீசிஸ் ரிச்னஸ்னா என்ன அர்த்தம்னா, குறிப்பிட்ட இடத்துல எத்தனை வகையான ஸ்பீசிஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட். ஷானன் வந்து வெறும் ஸ்பீசிஸ் ரிச்னஸ் பத்தி பேசுதா, ஈவன்னஸ் பத்தியும் பேசுதுல, அங்கே எழுந்திருக்குல்ல. வெறும் ஸ்பீசிஸ் ரிச்னஸ் பத்தி மட்டும் பேசுறவங்க. மேல இருக்கிற சிம்சன் கூட தான். சிம்சன் என்ன சொல்றாரு, நீங்க 2 ஸ்பீசிஸ் சூஸ் பண்றீங்கன்னா ரெண்டுமே வேற வேற இருக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள், இப்போ வேற வேற தானே, எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வேற இருப்பாங்க, அப்போ அந்த அளவுக்கு ஸ்பீசிஸ் ரிச்னஸ் இருக்கும். அப்போ அதுவும் பேசுது, மூணாவதும் பேசுது. சரிங்களா? நடுவுல இருக்கிற ஷானன் வந்து ரிச்னஸ் பத்தியும் பேசுறாரு, ஈவன்னஸ் பத்தி பேசு. கடைசியில இருக்கிறது வெறும் ஈவன்னஸ் பத்தி மட்டும் தான் பேசு. ஓகே.
இந்த லைஃப் கீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருப்பியும் கிளியராக சொல்கிறேன். ஒரு கம்பெனி வந்து இல்லை ஏதாவது ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா, எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்க பண்ண அந்த ஃபர்ம், அந்த கம்பெனி, அந்த பாலிசி வந்து பயோடைவர்சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒழுங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுற ஒரு டூல் தான் என்னது, லைஃப் கீ. அதுதாங்க தமிழ்நாட்டில் வந்து 2023 எழுதிருக்கேன்ல, 2023 வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜி ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சோலார் எனர்ஜி ஃபார்மாக இருக்கலாம், இல்லை விண்ட் எனர்ஜி ஃபார்மாக இருக்கலாம். விண்ட் எனர்ஜி ஃபார்ம் தான், சரிங்களா? தமிழ்நாட்டில் அது என்ன பண்ணுச்சுன்னா, லைஃப் கீயை வந்து செக் பண்ணிச்சு அதோட இனிஷியேட்டிவ்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு. என்ன இனிஷியேட்டிவ்? பயோடைவர்சிட்டி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற இனிஷியேட்டிவ்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு அது லைஃப் கீயை வந்து என்ன பண்ணுச்சுன்னா அடாப்ட் பண்ணுச்சு. அதான் லைஃப் கீ, சரிங்களா? நான் ஒரு கம்பெனினா என்னோட எல்லா வேலையும் பயோடைவர்சிட்டிக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கும், எதெல்லாம் பண்ணால் நல்லது இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் ஒரு டூல் தான் லைஃப் கீ, சரிங்களா? ஸோ அடுத்த டாபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயோலாஜிக்கல் இண்டிகேட்டர், சரிங்களா? பயோலாஜிக்கல் இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து சில இண்டிகேஷன்ஸை கொடுக்க போகிறாங்க, சில விஷயங்களை பற்றி பேச போகிறாங்க. நம்மளோட ஈகோ சிஸ்டம் எப்படிப்பட்டது, நம்மளோட ஜெனட்டிக் எப்படிப்பட்டது, சரிங்களா? சரி. ஸோ 2 வகையான இண்டிகேட்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து ஈக்கோலாஜிக்கல் இண்டிகேட்டர், இன்னொன்று ஜெனட்டிக் இண்டிகேட்டர். சரி, ஈக்கோலாஜிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹேபிட்டட் குவாலிட்டி. ஸோ மேங்க்ரோவோட கேனப்பியோட கவர், மேங்க்ரோவோட கேனப்பியோட கவர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லதா கெட்டதா? நல்லதானே? அப்போ அது ஒரு இண்டிகேட்டராக எடுக்கிறாங்க, அந்த கவரை இண்டிகேட்டராக எடுக்கிறாங்க. எதுக்கான இண்டிகேட்டர்னா, அந்த கோஸ்ட் இருக்குல்ல, மேங்க்ரோவ் எங்கே இருக்கும்? கடலில் தானே இருக்கும். அந்த கடல் வந்து ரெசிலியண்ட்டாக இருக்கா இல்லையா? அந்த கடலில், அந்த கோஸ்டில் வந்து ஏதாவது வந்து பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையிலேருந்து அது திருப்பியும் ரிகவர் ஆக முடியுமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அவங்க எதை செக் பண்ணுறாங்கன்னா, அந்த கோஸ்டில் இருக்கிற மேங்க்ரோவோட கவர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. ஸோ மேங்க்ரோவ் கவர் இன் சுந்தர்பன்ஸ் ரிஃப்ளெக்ட் கோஸ்டல் ஸ்டார்ம் சர்ஜ் ரெசிலியன்ஸ். என்ன பிரச்சனைனா ஸ்டார்ம்னா என்னது? புயல். அந்த சுந்தர்பன்ஸ்ல புயல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புயல்ல வந்து திருப்பியும் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கு அதை மெஷர் பண்றதுக்கு மேங்க்ரோவ் கவர். மேங்க்ரோவ் கவர் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குமோ அந்த அளவுக்கு அது ஈஸியா என்ன பண்ணும்? ரெக்கவர் பண்ணும். இல்ல சிம்பிளா இந்த ஒரு ஸ்பீசிஸ் வந்து அங்க அதிகமா இருக்குன்னு சொன்னாலே அது ரெக்கவர் பண்ணிடும் தான் அர்த்தம். ஓகேமா? அபிசீனியா என்ற ஒரு மேங்க்ரோவ் பிளான்ட்டோட ஸ்பீசிஸ், சரிங்களா? சரி. ஸோ ஹேபிட்டட்டோட குவாலிட்டி, அந்த இடத்தோட குவாலிட்டியை பொறுத்து அதோட கோஸ்டல் ஸ்டார்ம் ரெசிலியன்ஸ்க்கான ஒரு இண்டிகேஷனை நம்ம செக் பண்றோம். இப்போ ஸ்பீசிஸோட பிரசன்ஸை வச்சு கூட நம்ம பயாலஜிக்கல் இண்டிகேஷனை புரிஞ்சுக்கலாம். இப்போ கங்கை நதி இருக்குல்ல, கங்கை ரிவர், அது பல்யூட்டடா இருக்குன்னா அங்க கங்கால வாழ்ற டால்பின் இருக்குமா இல்ல ஓடி போயிடுமா? ஓடி போயிடும், லாஜிக்கு. ஆனா அதே கங்கையில இருக்கிற தண்ணி திருப்பியும் கிளீன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த டால்பின் என்ன ஆயிடும்? திருப்பியும் வந்துடும். அப்ப திருப்பியும் அது வந்துருச்சுன்னா அது ஒரு இண்டிகேஷன் தானே. எதுக்கான இண்டிகேஷன்? இந்த ரிவர் வந்து என்ன ஆயிட்டு போகுது? கிளீன், சுத்தம் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கான இண்டிகேஷன். அதுதான் ஒரு ஸ்பீசிஸோட பிரசன்ஸை வச்சு கூட நம்ம இண்டிகேஷனை எடுத்துக்கலாம், சரிங்களா? த ரிட்டர்ன் ஆஃப் கேஞ்சட்டிக் டால்பின்ஸ், அதோட சயின்டிபிக் நேம் இது. In the Ganga River in 2024 act as an indicator of improved water quality and successful recover or restoration of the ecosystem. சார், அப்போ கங்கை நதி கிளீன் ஆயிடுச்சா சார்? அப்படின்லாம் இல்லை. அது கிளீன் ஆகும், கெட்டு போகும், அது மாறிட்டே போகும், சரிங்களா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டைம் விச் யூ ஆர் சேயிங். ஓகே, கிளீன் பண்றதுக்கு அவங்க நிறைய ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாங்க, நமாமி கங்கை அந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் அவங்க ஒழுங்காக பண்ணலை, சரிங்களா? நிறைய எஸ்டிபிஸ், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ்லாம் அவங்க வந்து போட வேண்டியது, ஆனால் அவங்க வந்து பேருக்கு போட்டு வச்சிருக்காங்க, யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஃபேக்ட்ரியில் இருக்கிற எஃப்ளூவெண்ட், கெமிக்கல் எஃப்ளூவெண்ட்டை இன்னும் தண்ணிக்குள்ளே விட்டுட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 2 ரிவர்ஸ், யமுனா, கங்கை,
இதை வந்து நம்ம வந்து காடஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் வேர்ல்டு லெவல்ல ரொம்ப பல்யூட்டடான ரிவர்ஸ் கரெக்டா இல்லையா? சரி. சரி. ஈகோசிஸ்டம் ப்ராசஸஸ், ஈகோசிஸ்டம்ல நடக்கிற ப்ராசஸை வச்சு கூட நம்ம என்ன சொல்லலாம்னா இண்டிகேஷனை எடுத்துக்கலாம். பாருங்க, pollination rates by bees in Himachal Pradesh act as an indicator of food security support. pollination அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தேன்லாம் இருக்குல்ல, தேனி, அது என்ன பண்ணும், தேன் குடிக்கிறதுக்கு பூ கிட்ட போகும், கரெக்டா இல்லையா? ஆனா அதோட வாயில வந்து அந்த மகரந்துகள் இருக்கும்ல, போலன் கிரெயின்ஸ், அதை சக் பண்ணும்போது, அந்த தேனின் வந்து சக் பண்ணும்போது அந்த மகரந்துகள் வந்து அதோட ப்ரொபோசஸ்ல, அதோட வாயில வந்து ஒட்டிடும். ஒரு தேனி வந்து ஒரே ஒரு பூல மட்டும் தான் போய் தேனி எடுக்கும், தேனி எடுக்குமா? இல்லை, வேற வேற பூல போகும். ஸோ இப்படி வேற வேற பூக்கு அது போகும்போது என்ன நடக்கும்னா, இங்க இருக்கிற மகரந்துகள் வந்து இன்னொரு பூல போய் ஒட்டிடும். இதனால பூவானது என்னவா மாறிடும், பழமா மாறிடும், கரெக்டா இல்லையா? அப்போ என்ன சொல்றாங்க, பாலினேஷன், இந்த 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 ப்ராசஸ், இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு மகரந்து வந்து ஒரு பூல இருந்து இன்னொரு பூக்கு போய் பழமா மாறுற அந்த ப்ராசஸோட பேர் தான் என்னது, பாலினேஷன். யார் பண்றா? பீஸ் பண்றா. இது எந்த அளவுக்கு அதிகமா நடக்குமோ அந்த அளவுக்கு பழங்கள் வரும். பழங்கள் வர்றது ஃபுட்டு தானே. அப்ப நம்மளோட ஃபுட்டோட செக்யூரிட்டியும் என்ன ஆகும், அதிகமாகும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாலினேஷனோட ரேட்டை வந்து ஒரு இண்டிகேட்டரா சொல்றாங்க. எதுக்கு? நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டிக்கு. புரியுதா? ஸோ இதெல்லாம் பயோடைவர்சிட்டியில இருக்கிற ஈக்கோலாஜிக்கல் இண்டிகேட்டர், ஈகோசிஸ்டம் இண்டிகேட்டர். இப்போ ஜெனட்டிக் இண்டிகேட்டர்ஸ்க்கு வரும். இது வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஒரே ஒரு ஸ்பீசிஸ் இல்ல நிறைய ஸ்பீசிஸ்க்கு நடுவில் கம்பேர் பண்ணி அது என்ன பண்ணோம்னா, அடாப்டிபிலிட்டி, கிளைமேட் சேஞ்ச் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அந்த அங்க வாழ்ற ஸ்பீசிஸ் வந்து அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆக முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? அது ஒரு கேள்வி. ஹெல்த் ஒழுங்கா இருக்குமா இருக்காதா? ரெசிலியன்ஸ் ரிகவர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? இதை பத்தி பேசுற ஒரு ஜெனட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற இண்டிகேட்டர் தான் ஜெனட்டிக் இண்டிகேட்டர். சரிங்களா? ஸோ பாப்புலேஷனோட ஹெல்த்தை பத்தி பேசுவோம். 2024ல வந்து ரானா டெம்போராரியா அப்படின்னு இருக்கிற ஒரு காமன் ஃப்ராகோட சயின்டிபிக் நேம் தான் ரானா டெம்போராரியா. அதுவும் எங்க, வெஸ்டர்ன் காட்ஸ்ல. அதோட ஜெனட்டிக் மார்க்கர்ஸ் அவங்க செக் பண்ணும் போது, அவங்க எதுக்கு செக் பண்ணாங்கன்னா, ட்ராக் பண்றதுக்கு. எதை ட்ராக் பண்றதுக்கு? இன்பிரீடிங்கை பத்தி இப்ப நான் சொன்னேன்ல, ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னா சொந்தத்திலே கல்யாணம் பண்றது, கல்யாணம் இல்ல, கல்யாணத்தை பத்தி பேசல, ரீப்ரொடக்ஷனை பத்தி பேசுறேன். ஸோ உள்ளுக்குள்ளேயே சொந்தத்துக்குள்ளேயே ரீப்ரொடக்ஷன் பண்ணா அதான் இன்பிரீடிங். சார் இங்க ஏன் சார் ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல என்ன பண்றாங்க, மைனிங் பண்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க. அதனால என்ன நடக்குதுன்னா, நிறைய ஸ்பீசிஸ் என்ன ஆகுறாங்க, ஃப்ராக்மெண்ட் ஆகிறாங்க. ஏதோ ஒரு காலத்துல நான் சொன்ன மாதிரி ஒன்னா சேர்ந்த கூட்டம் என்ன ஆகுது, பிரிஞ்சு போகுது, இங்க ஒரு இடத்துல இங்க ஒரு இடத்துல. அப்போ இப்போ இங்க மட்டும்தான் இந்த ஃப்ராக் இருக்கு, இந்த ஃப்ராக் கூட வாழ்ற ஃப்ராக்ஸ். அப்போ இவர் வந்து இங்க இருக்கிற ஃப்ராக் போய் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. அப்போ இவர் கூட யார் இருக்காரோ அவர் கூடயே அவர் என்ன பண்றாரு, ரீப்ரொடியூஸ் பண்றாரு. அப்போ என்ன நடக்குது, இன்பிரீடிங் நடக்குது. அப்போ ஃப்ராகோட ஜெனட்டிக் டிஎன்ஏ வச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இன்பிரீடிங் எவ்வளவு நடக்குதுன்னு செக் பண்ணி அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அங்க ஃப்ராக்மெண்டேஷன் நடந்திருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாங்க. பாப்புலேஷனோட ஹெல்த்தை வச்சு நம்மளால ஒரு இடத்துல டேமேஜ் நடந்திருக்கா இல்லையான்னு நம்மளால செக் பண்ண முடியும். சரிங்களா? சரி, அடுத்தது அடாப்டிபிலிட்டி. அடுத்த ஸ்பீசிஸ் விக்னா ரேடியேட்டா அப்படின்னு சொன்னா, மூங் தால் இருக்குல்ல, மூங் பீன்ஸ், அதுல வந்து ஜெனட்டிக் ஸ்டடி பண்ணி நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, சில அடாப்டிவ் ட்ரேட்ஸ், அடாப்டேஷனுக்கான ட்ரேட்ஸ், கேரக்டர்ஸ், பண்புகளை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எதுக்கான அடாப்டிவ் ட்ரேட்ஸ்னா, டிராட்னா என்னது, தண்ணி வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை, அங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் அடைவதற்கு வந்து ஒரு இண்டிகேட்டர். எதுல? மூங் தால்ல, மூங் பீன்ஸ்ல. ஸோ அது நம்ம தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம், அந்த மூங் தாலையோ இல்லை அந்த சம்பந்தமான பிளான்ஸை நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு
இதை வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது கிளைமேட் ரெசிலியன்ஸ். கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறதுனால ஒரு ஸ்பீசிஸால ரெசிலியன்ஸ்னா என்னன்னு சொன்னேன், ரெக்கவர் பண்ண முடியுமா இல்லையா? ஸோ ஜெனட்டிக் அனாலிசிஸ் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ், எங்க அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ல ஜெனட்டிக் அனாலிசிஸ் பண்ணி எதை மெஷர் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, அவங்களோட ரெசிலியன்ஸை செக் பண்றதுக்கு. எதுக்கு சம்பந்தமா? ஓஷன் அண்ட் ப்ளீச்சிங். தம்பி, போன கிளாஸ்ல கோரல் ப்ளீச்சிங்கை பத்தி படிச்சோம்ல, என்ன பார்த்தோம்? அதுல இருக்கிற ஆல்கல் மெம்பர் அவரை விட்டு என்ன பண்ணிடுவாரு, ஓடி போயிடுவாரு. ஏன்? ஏன்னா டெம்பரேச்சர் ஏறிடும். போன வாட்டி பார்த்தோம்ல, டெம்பரேச்சர் தான் முக்கியமான ஃபேக்டர் அங்க. ஏன்னா கோரல் ரீஃப் இருக்குல்ல, அது வந்து ஒரு வகையான ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசம்ல ஒண்ணு மட்டும் தான் இருக்காங்களா? 2 பேர் இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து வாழ்றாங்க. யாரெல்லாம் தம்பி? ஜூசாந்தலையும் பாலிப்பும். கோரல்னு சொன்னா பாலிப்பு மட்டும் தான். ஆனா கோரலுக்கு வந்து கலர் கொடுத்தது யாருன்னா ஜூசாந்தலை என்ற பாசி. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ்றாங்க. சிம்பயாசிஸ், மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த பாசி என்ன பண்ணும், லைட்டை கேப்சர் பண்ணி போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணும். யாருக்கு? பாலிப்புக்கு. பாலிப்பு வந்து அந்த பாசி வாழ்வதற்கான ஒரு இடத்தை ப்ரொவைட் பண்ணும். ஆனா தண்ணியோட டெம்பரேச்சர் ஏறுனா பாலிப்பால என்ன பண்ண முடியாதுன்னா, ஜூசாந்தலையால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாது. அதனால அந்த பாலிப்பை விட்டு ஓடி போயிடும். அதனால பாலிப்போட கலர் என்ன ஆயிடும்? காணாம போயிடும். ஒயிட் கலரா மாறிடுவாரு. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கோரல் ப்ளீச்சிங் அகெயின்ஸ்ட் ஒரு கோரல் ரீஃபால அடாப்ட் பண்ண முடியுமா இல்லையா? அது வந்து நம்ம எதை வச்சு செக் பண்ணலாம்? அவங்களோட டிஎன்ஏ வச்சு செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த கிளைமேட் ரெசிலியன்ஸ்க்கான விஷயங்கள். பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்னா என்னன்னு புரிஞ்சிருச்சுல? ஒரு விஷயங்களை வச்சு இன்னொரு விஷயத்த நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஈகோசிஸ்டம் பாயிண்ட் ஆஃப் வியூல, பயோடைவர்சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மேத்தமெட்டிக்கல் இண்டைசஸ் பார்த்தோம்ல, சிம்சன், ஷானன், மார்கலஃப், பைலியோ. சரிங்களா? இவங்களாம் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸஸ். இவங்களை தாண்டியும் சில இண்டைசஸ் இருக்காங்க. சரிங்களா? அவங்கள பயோடைவர்சிட்டி இண்டைசஸ். முக்கியமா 2 பேரு. ஒன்று வந்து லிவிங் பிளானட் இண்டைசஸ், இன்னொன்று ரெட் லிஸ்ட் இண்டெக்ஸ். லிவிங் பிளானட் இண்டெக்ஸ், ரெட் லிஸ்ட் இண்டெக்ஸ். லிவிங் பிளானட் இண்டெக்ஸை வந்து யார் வந்து கம்பைல் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன். ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன். இது வந்து லிவிங் பிளானட் இண்டெக்ஸ்ல அவங்க வந்து எந்த வகையான ஸ்பீசிஸை பத்தி பேசுறாங்கன்னா, முக்கியமா வேர்ல்டு வைட்ல இருக்கிற வெர்டிபிரேட் ஸ்பீசிஸை பத்தி பேசுறாங்க. அவங்களோட பாப்புலேஷனோட ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது. அப்போ இவங்க பிளான்ட்ஸை பத்தி பேசல, வெறும் அனிமல்ஸை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. அனிமல்ஸ்லயும் எந்த வகையான அனிமல்ஸ்னா, எந்த அனிமலுக்கு வந்து பேக் போன் இருக்குமோ இல்லையோ, இருக்குமோ இல்லையோ இல்லை, எந்தெந்த அனிமலுக்கெல்லாம் பேக் போன் இருக்குமோ, அதாவது வெர்டிபிரல் காலம் இருக்குமோ, அவங்களோட பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு மெயின்டைன் பண்ற ஒரு லிஸ்ட், ஒரு புக்கு இல்ல ஒரு இண்டெக்ஸ் தான் என்னது, லிவிங் பிளானட் இண்டெக்ஸ். இதை வேர்ல்டு வைட் ஃபண்டு கூட என்ன பண்ணுதுன்னா சப்போர்ட் பண்ணுது. 2 பேரு, ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அண்ட் வேர்ல்டு வைட் ஃபண்ட். சரிங்களா? இது வந்து வெல் ரெக்கக்னைஸ்டு ஒரு லிஸ்ட், இது இண்டெக்ஸ். இது முக்கியமா எதனாலனா, சிபிடி இருக்குல்ல, நம்ம பார்த்தோம், யுஎன்சிபிடி, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. அதுல ஆர்டிகல் 7 படி இதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காங்க. 2024 லிவிங் பிளானட் ரிப்போர்ட்டை படி 73% டிக்ளைன் தெரியுது குளோபல் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன்ல. முக்கியமா 1970ல இருந்து 2020 வரைக்கும். இவ்வளவு ஒரு பேடான திங். கரெக்டா இல்லையா? சரி, அடுத்தது ரெட் லிஸ்ட் இண்டெக்ஸ். ரெட் லிஸ்ட் இண்டெக்ஸ் வந்து IUCN ரெட் டேட்டா புக் படி இருக்கு. IUCN என்ன அர்த்தம்னா, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர்.
ஸோ இது வந்து எதை ட்ராக் பண்ணுதுன்னா, எந்த ஸ்பீசிஸ் இருந்தாலும் சரி, பிளான்ட் இருந்தாலும் சரி, அனிமல் இருந்தாலும் சரி, இவங்க வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிட மாட்டாங்கல்ல. அதாவது டைனோசார் காணாம போன மாதிரி இவங்களும் காணாம போயிட மாட்டாங்கல்ல. அதை செக் பண்றது தான் என்னது, RLI, ரெட் லிஸ்ட் இண்டெக்ஸ். ரெட்னா என்னது, டேஞ்சர் தானே. அப்போ இதுல இருக்கிற ஸ்பீசிஸ் வந்து டேஞ்சர்ல இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அழியறதுக்கான டேஞ்சர்ல இருக்காங்க, அழிஞ்சு போற டேஞ்சர்ல இருக்காங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் அ கிரிட்டிக்கல் இண்டிகேட்டர் யூஸ்ட் இன் CBD அண்ட் சைட்ஸ். சைட்ஸ்ன்னு இருக்குல்ல, இது அகைன் ஒரு லிஸ்ட். இதுல மொத்தம் 3 அப்பெண்டிக்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? 3 அப்பெண்டிக்ஸ். இந்த சைட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, பிராணிகளை வந்து 3ஆ பிரிச்சிருக்கு, 3 அப்பெண்டிக்ஸா. அகைன் ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹை ப்ரொடெக்ஷனு, மீடியம் ப்ரொடெக்ஷனு, லோ ப்ரொடெக்ஷன். சரிங்களா? அதே மாதிரி இங்க இந்த IUCNல இருக்கிற ரெட் டேட்டா புக் வந்து 9 வகையா பிரிச்சிருக்கு ஸ்பீசிஸ். எத்தனை வகையா? 9 வகையா. See, IUCN classifies species based on risk into 9 distinct categories. First, extinct. மொத்தமாவே என்ன ஆயிட்டாங்க? மொத்தமாவே அழிஞ்சிட்டாங்க. எக்ஸ்டிங்க்ட்னா என்ன அர்த்தம்? மொத்தமாவே அழிஞ்சிட்டாங்க. அடுத்தது எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்டு. அப்போ ஃபாரஸ்ட்ல மட்டும் அழிஞ்சிட்டாங்க. ஆனா 1-2 பேரை மட்டும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, தனியா லேப்ல பாதுகாத்து, லேப்லயோ ஜூலயோ நேஷனல் பார்க்லயோ பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஆனா வைல்டுல இவங்க மொத்தமாவே என்ன ஆயிட்டாங்க, அழிஞ்சிட்டாங்க, காலி ஆயிட்டாங்க. அடுத்தது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொன்னா அழியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கிரிட்டிக்கலி அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிகம். ஓகேவா? அழியறதுக்கு வாய்ப்பு அதிகம், என்டேஞ்சர்ட். சரிங்களா? அடுத்தது வல்னரபிள், அழியலாம். சரிங்களா? அடுத்தது நியர் த்ரெட்டன்ட். த்ரெட்டன்ட்னா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இவங்க வாழ்ற இடத்துல, ஆர் இவங்களோட பாப்புலேஷன்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதனால அவங்க எதை நோக்கி போகலாம், என்டேஞ்சர்டை நோக்கி போகலாம். அதனால இதுவும் ரெட். அடுத்தது அதுதான் நியர் த்ரெட்டன்ட். அடுத்தது லீஸ்ட் கன்சர்ன். லீஸ்ட் கன்சர்ன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கன்சர்ன் பண்றதுக்கு அவ்வளவு யோசிக்க தேவையில்லை, அந்த மாதிரி ஸ்பீசிஸ். அடுத்தது டேட்டா டெஃபிஷியன்ட். இந்த மாதிரி ஸ்பீசிஸை பத்தி இவங்க அதிகமா இருக்காங்களா இல்லை இல்லையான்னு அதுக்கான டேட்டா ரொம்ப கம்மியா இருக்கு. நாட் எவாலுவேட்டட். இந்த ஸ்பீசிஸ் இன்னும் இருக்கா இல்லையா, அதிகமா இருக்கா இல்லையா, கம்மியா இருக்கா இல்லையான்னு இன்னும் செக் பண்ண கூட ஆரம்பிக்கல அப்படின்னா. சரிங்களா? ஸோ 9 வகையா பிரிச்சிருக்காங்க. அழிஞ்சு போனதுன்னு சொன்னோம், செத்து போனது இல்லை, அழிஞ்சு போனது. ஆமா, அது நம்ம ஒரு கிளாஸ்ல பார்த்தோம். அது நம்மளால பாருங்க, அழிஞ்சு போன ஸ்பீசிஸை நம்மளால ரெக்கவர் முழுசா பண்ண முடியாது. ஏன்னா DNA வந்து இப்ப பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்க சார், அது அழிஞ்சாலும் அதோட ஃபாசில் இருக்கும்ல சார், ஃபாசில்ல இருந்து நம்ம வந்து DNA ஐசோலேட் பண்ணிடலாம். ஆனா DNA ஆனது டைம் ஆக ஆக என்ன ஆகும்னா டிகிரேட் ஆகிட்டே போகும். அப்போ நீங்க அந்த மாதிரி ஃபாசில்ல DNA ஐசோலேட் பண்ணாலும் சரி, அதில் மொத்த DNA இருக்காது, 50% 60%. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வகையான ஒரு வுல்ஃபை வந்து என்ன பண்ணாங்க, ரிகவர் பண்ணாங்க. ஆனால் நம்ம இப்போ நம்ம அதை எப்படி சொல்ல முடியாது, அந்த எக்ஸ்டிங்க்ட் பண்ண வுல்ஃபை அப்படியே ரிகவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஹைபிரிடை தான் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஹைபிரிட்னா என்ன அர்த்தம், ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கும் மிக்ஸ் தானே ஹைபிரிடு. அப்போ அதை ரிகவர் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபாசில்ல எத்தனை % DNA மிச்சம் இருந்ததோ அதை எடுத்தாங்க. அதே மாதிரி அந்த ஸ்பீசிஸும் இப்போ வாழ்கிற ஸ்பீசிஸ் எது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு செக் பண்ணும்போது ஒரு வகையான வுல்ஃப் இருந்தது. அந்த வுல்ஃபோட DNAவையும் இந்த DNAலையும் எதெல்லாம் சிமிலராக இருக்குன்னு செக் பண்ணாங்க. சிமிலராக இருக்கிறத செக் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சேர்த்துட்டு கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்பீசிஸுக்கும் இப்போ இருக்கிற ஸ்பீசிஸ்க்கும் ஒரு ஹைபிரிடை உருவாக்கிட்டோம். அந்த ஸ்பீசிஸ் அப்படியே ரெக்கவர் பண்ண முடியாது, DNA டிகிரேட் ஆகும் டைம் ஆக. புரிஞ்சிருச்சுல? ஸோ எக்ஸ்டிங்ஷன்ல இருந்து காப்பாற்றணும்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போடணும், இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் போடணும். அப்போதான் நம்ம அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும். புரிஞ்சிருச்சுல? சரி. ஸோ இப்போ நம்ம 2 ஸ்பீசிஸ் பத்தி பார்ப்போம். ஒன்று ஏசியாட்டிக் எலிஃபென்ட், இன்னொன்று பெங்கால் டைகர். சரிங்களா?
ரெண்டு பேரையும் சைட்ஸ்ன்னு நான் சொன்னேன்ல, சைட்ஸ், அந்த சைட்ஸ்ல 3 அப்பெண்டிக்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுல இந்த 2 ஸ்பீசிஸையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்பெண்டிக்ஸ் 1ல போட்டு வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இவங்கள வந்து ஃபாரின் ட்ரேட்ல, இன்டர்நேஷனல் ட்ரேட்ல பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? பண்ணவே முடியாது. பண்ணா உங்களுக்கு என்னது? ஜெயிலு, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். சரிங்களா? ஸோ இல்லீகலா ட்ரேட் பண்ணுவாங்கல்ல அனிமல்ஸ், அது பண்ணாம இருக்கிறதுக்கு தான் ஒரு ஆர்கனைசேஷன் சைட்ஸ். சரிங்களா? அந்த சைட்ஸ் முக்கியமா இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஆர்கானிசம்ஸை இல்லீகலா ட்ரேட் பண்ணக்கூடாது, அதனால அப்பெண்டிக்ஸ் 1ல போட்டு வச்சிருக்கு. இவங்க 2 பேரை மட்டும் போட்டு வைக்கல, இவங்கள நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். முக்கியமா டைகரை வந்து என்டேஞ்சர்டு என்ற ஒரு, நம்ம பார்த்தோம்ல என்டேஞ்சர்டு, இதெல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க IUCN ரெட் லிஸ்ட்ல. அப்ப என்ன அர்த்தம்? இவர் அழியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனாலதான் இந்தியாவில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் டைகரை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி டைகரை காப்பாத்துறதுக்காகவே நிறைய டைகர் ரிசர்வ்ஸ் வந்து இந்தியாவில் உருவாக்குனாங்க. இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ டைகர் ரிசர்வ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. ப்ராஜெக்ட் டைகர்ல என்னெல்லாம் பண்ணாங்க? ப்ராஜெக்ட் சீதா ரீசெண்டாக நடந்தது, அதில் என்ன பண்ணாங்க? ஸோ எலிஃபென்ட்டோட பாப்புலேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா எலிஃபென்ட் சென்சஸ் ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஃபவுண்டேஷன் ஃபார் பயோடைவர்சிட்டி. நோட் பண்ணிக்கோங்க, பயோடைவர்சிட்டி இண்டைசஸ். ஸோ நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னால், இல்லை ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு நம்ம சொன்னால், லீகலி அதோட டெஃபினிஷன் என்னதுன்னு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் இந்தியாவோடது 1980 ஓடுது. அதே மாதிரி FAO படி ஃபாரஸ்ட் கவர்னா என்ன அர்த்தம்னா ஆல் லேண்ட் வித் a tree canopy density of more than 10% irrespective of ownership or legal status. கண்டிப்பா 10% ஆவது என்ன இருக்கணும்னா கேனோபி கவர் இருக்கணும். கேனோபினா நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் கிளாஸ்ல, டிராபிக்கல் ஈகோசிஸ்டம்ஸ்ல 4 லேயரா ஃபாரஸ்ட் பிரிஞ்சிருக்கும். எமர்ஜென்ட் லேயரு, கேனோபி லேயரு. கேனோபினா என்னது? அம்ப்ரெல்லா மாதிரி இருக்கும்னு சொன்னல, அம்ப்ரெல்லா மாதிரி ஒரு லேயர் ஃபுல் ஃபாரஸ்ட்டை மேலே இருந்து என்ன பண்ணிருக்கும்னா கவர் பண்ணியிருக்கும், லைட்டை வந்து பிளாக் பண்ணிருக்கும். ஸோ 10% ஆவது கேனோபி, அதாவது அம்ப்ரெல்லா லேயர் இருந்தா அதை தான் நம்ம என்ன எதுக்கு எடுக்கணும்? ஃபாரஸ்ட் கவரை மெஷர் பண்றதுக்கு அந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? எதைப்படி? ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் படி, அதே மாதிரி FAO படி. சரிங்களா? சரி, irrespective of ஓனர், யார் அதை ஓன் பண்றா, இல்ல அதோட லீகல் ஸ்டேட்டஸ் என்னது, அதெல்லாம் தாண்டி ஃபாரஸ்ட் கவர்னு சொன்னா இதுதான் அதோட கிரைட்டீரியா. சரிங்களா? சரி, ஸோ இதுதான் மேஜரான பேராமீட்டர். எதை யூஸ் பண்றதுக்குன்னா நேஷனல் வைல்ட் லைஃப் சென்சஸை செக் பண்றதுக்கும், அதே மாதிரி REDD+ மானிட்டரிங்க்கும். சரிங்களா? ஓகே. ஸோ REDD ஓட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா ரெடியூசிங் எமிஷன்ஸ் ஃப்ரம் டீஃபாரஸ்டேஷன் அண்ட் டீக்ரடேஷன். சரிங்களா? ஸோ இது வந்து UNFCCC இருக்குல்ல, UNFCCCக்கான ஒரு UNFCCCக்கான ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பாடி. இது என்னதுன்னா டீஃபாரஸ்டேஷன் நடந்த இடத்துலையும் டீக்ரடேஷன் நடந்த இடத்துலையும் ரீஸ்டோரேஷன் எப்படி பண்றது, அதுக்கான ஒரு பேராமீட்டர். ரீஸ்டோரேஷன் முக்கியமா எதுக்கானது? ரெடியூசிங் எமிஷன், எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கான ஒரு பாடி. இதுக்கான எமிஷன் கார்பன் எமிஷன்ஸ். சரிங்களா? அதுக்கான ஒரு பாடி. எது சம்பந்தமா? டீஃபாரஸ்டேஷன் நடந்த, அதே மாதிரி டீக்ரடேஷன் நடந்த சம்பந்தமா. சரிங்களா? ஸோ இது இருந்தாலும் சரி, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சென்சஸ் இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் கவர் வந்து செக் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரி சரி, இது பார்த்துட்டோம். இந்த மாதிரி இருக்கிற பயோடைவர்சிட்டியை நம்ம பார்க்குறோம்ல, பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இல்லை இவ்வளோ இண்டெக்ஸஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. எதுக்கு இவங்களை பற்றி நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா, இவங்க வந்து நம்மளுக்கு நிறைய சர்வீசஸை பண்ணுறாங்க.
சரிங்களா? நம்மளுக்கு நிறைய சேவைகளை பண்றாங்க. என்னென்ன வகையான சர்வீசஸ்னா ப்ரொவிஷனிங் சர்வீசஸ், ரெகுலேட்டிங் சர்வீசஸ், கல்ச்சுரல் சர்வீசஸ், சப்போர்ட்டிங் சர்வீசஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபுட்டு கொடுக்குது, கரெக்டா இல்லையா? ஃபாரஸ்ட் இருந்தாலும் சரி, ஓஷன் இருந்தாலும் சரி, சாயில் இருந்தாலும் சரி, 3 பேரும் கிராப்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அனிமல் ப்ரோட்டீன்லாம் கொடுக்குறாங்க. அதனால ப்ரொவிஷனிங் சர்வீஸ். வாட்டரை கொடுக்குறாங்க. மரங்கள் வெஜிடேஷன் இருந்தாதான் அந்த லோக்கல் இல்லை அந்த ரீஜனல் ஏரியாவில் ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள், அதாவது வாட்டர் சைக்கிளை என்ன பண்ணும்? கண்ட்ரோல் பண்ணும். அப்போ பயோடைவர்சிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். சரிங்களா? டிம்பர் அண்ட் ஃபைபரும் கொடுக்குது. டிம்பர்னா என்னது? ஃபர்னிச்சருக்கான வுட்டு. ஃபர்னிச்சர் மட்டும் இல்லை, எந்த வுட்டும். சரிங்களா? வுட்டு மரங்கள் கிட்ட இருந்தானே கிடைக்குது. ஸோ ஃபைபரும் ப்ரொவைட் பண்றாங்க. ரெகுலேட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொன்னா இவங்க எதை ரெகுலேட், அதாவது எதை கண்ட்ரோல் பண்றாங்கன்னா பயோடைவர்சிட்டி, ஃபாரஸ்ட், கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்றாங்க. ஃபாரஸ்ட்ல இருக்கிற கிளைமேட் இருந்தாலும் சரி, ஓஷன்ல இருக்கிற கிளைமேட் இருந்தாலும் சரி, இவங்க என்ன பண்றாங்க? இந்த ஃபாரஸ்டும் ஓஷனும் நம்ம படிச்சிருக்கோம், அப்சார்ப் பண்றாங்க. அதே மாதிரி கார்பன் என்ன பண்றாங்க? ஸ்டோர் பண்றாங்க. அதனால ஓவரால் கார்பன் எமிஷன் என்ன ஆகும்? குறையும். சாயில் ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்றாங்க. பாலினேஷன் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோலை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. சரிங்களா? இன்செக்ட்ஸ் பாலினேட் கிராப்ஸ் நம்ம பார்த்தோம், தேனி எக்ஸாம்பிள் பார்த்தோம். நேச்சுரல் பிரிடேட்டர்ஸ் கண்ட்ரோல் பெஸ்ட். எந்த அளவுக்கு அதிகமான இன்செக்ட்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு பழங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எந்த அளவுக்கு பிரிடேட்டர்ஸ் அதிகமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு தேவையில்லாத பெஸ்ட், குட்டி குட்டியான விஷயங்கள் எது வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்டா இருக்குமோ அவங்கள அதை என்ன பண்ணிடும்? இந்த பிரிடேட்டர் சாவடிச்சிடும். ஆக மொத்தம் எல்லாம் மெயின்டைன் ஆகுது. எல்லாத்துக்கும் பயோடைவர்சிட்டி அதிகமா இருக்கணும். அதுதான் எங்க பாயிண்ட். ஓகே, சரி. கல்ச்சுரல் சர்வீசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகோ டூரிசம் பாருங்க. கோஸ்டாரிக்கா அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அது எதுக்கு ஃபேமஸ்னா அங்க இருக்கிற பயோடைவர்சிட்டியும் அதிகமா இருக்கு. அந்த பயோடைவர்சிட்டியில டூரிசம் செக்டராகவும் அது இருக்கு. சரிங்களா? ஸோ thriving ecotourism industry demonstrates biodiverse habitats can power a green economy. ஸோ கோஸ்டாரிக்காவோட எக்கானமி எப்படிப்பட்டது? கிரீன் எக்கானமி. சரிங்களா? ஏன்னா அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஈகோ டூரிசம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ். நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப் கேரி டீப் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் அக்ராஸ் ஹியூமன் சொசைட்டி. சில வாட்டி இந்த வனங்கள் வந்து ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எப்படி இருப்பாங்க? இம்பார்ட்டண்டா இருப்பாங்க. சாக்ரெட் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? சரி. ஸோ எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இவங்க முக்கியமானது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க? ரிசர்ச் பண்ணுவாங்க. கரெக்டா இல்லையா? ஸோ ரிசர்ச் பர்பஸஸுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு சர்வீஸ், கல்ச்சுரல் சர்வீஸ். அடுத்தது சப்போர்ட்டிங் சர்வீசஸ். பிரைமரி ப்ரொடக்ஷன். பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் பண்ணி என்ன பண்ணுது? எல்லா குளோபல் ஃபுட்டுக்கு எல்லா குளோப்ல இருக்கிற ஃபுட்டை ஜென்ரேட் பண்ற ஒரு பிரைமரி ஏஜென்ட்டா இருக்கு. அதனால பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. நியூட்ரியன்ட் சைக்கிளிங் நம்ம பார்த்தோம். கார்பன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள், சல்ஃபர் சைக்கிள், இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு வகையான சைக்கிள்ஸை வந்து பயோடைவர்சிட்டி என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல் பண்ணுது, அதை ரீசைக்கிள் பண்ணுது. சரிங்களா? ஹேபிட்டட் ப்ரொவிஷன். ஈகோசிஸ்டம் ப்ரொவைட் ஷெல்டர், வாழ்றதுக்கு இடத்த கொடுக்குது. நெஸ்டிங் சைட்ஸ், நெஸ்ட் போடுறதுக்கு இடத்த கொடுக்குது பறவைகளுக்கு. அண்ட் ஜெனட்டிக் சர்வைவல் கிரவுண்ட்ஸ். ஜெனட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இடத்துல சர்வைவ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கொடுக்குது. சரிங்களா? இதுதான் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இதை தாண்டி நம்ம அடுத்த கிளாஸ்ல பயோடைவர்சிட்டியில என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, பயோடைவர்சிட்டியில என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை வந்து தாண்டி நம்ம எப்படி வந்து பயோடைவர்சிட்டியை காப்பாற்றுறோம், கன்சர்வேஷன் பண்றோம். இன்சைட் டு கன்சர்வேஷன்னா என்னது, எக்ஸைட் டு கன்சர்வேஷன்னா என்னது, பயோடைவர்சிட்டி சம்பந்தமா இந்தியாவில் எத்தனை லாஸ் இருக்கு, பிடிஏ ஆக்ட்னா என்னது, டபிள்யூபிஏ ஆக்ட்னா என்னது,
அதே மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பீசிஸோட வகைகள், எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ்னா என்னது, இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னா என்னது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? That's it for today's class. Meet you in the next class.